வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேரளா டீர் நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணுறதுனாலும் சரி, ஏஜென்சி மாதிரி எடுத்து பண்ணுறதுனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸிங்கில் பண்ணி கொடுப்பாங்க. உங்களோட வின்னிங் அமௌண்ட்டும் டேரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகும். நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் ஸ்ரீசக்தி SS 419வது குழுக்களுக்கான ரிசல்ட் 274. இதுதான் ஏபிசி ஃபுல் போர்டுக்கான வின்னிங் நம்பர். கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான நம்பர் நம்மளுக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்ஸில் ஆல் போர்டில் மட்டும் வின்னிங் வந்திருக்குது. 7 அப்படிங்கிறத நம்ம ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம். 274 ரிசல்ட். பி போர்டில் 7 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது. 12/6/2024 புதன்கிழமை 50-50 99வது குழுக்கள். எந்த மாதிரி நம்பரை எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சார்ட் இருக்குது, அதனால் அதை ரெஃபர் பண்ணிடலாம். ஏன்னா சார்ட்டை ரெஃபர் பண்ணால் எந்த நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏ போர்டில் 0-12 ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. 3ஆம் நம்பர் 18 ரிசல்ட். பி போர்டில் 2ஆம் நம்பர் 19 ரிசல்ட். 4ஆம் நம்பர் 10 ரிசல்ட். சி போர்டில் 1ஆம் நம்பர் 26 ரிசல்ட். 3ஆம் நம்பர் 16 ரிசல்ட். 6ஆம் நம்பர் 32 ரிசல்ட். 7ஆம் நம்பர் 13 ரிசல்ட். இதான் ஏபிசி 3 போர்ட்லேயும் அதிகமாக பெண்டிங்கில் இருக்க நம்பர். இதில் 3ஆம் நம்பர் மட்டும்தான் ஏசி 2 போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. மற்ற நம்பர்லாம் ஒரு போர்டில் தான் பெண்டிங்கில் இருக்குது. அடிச்சிருக்க நம்பர் 274. இந்த நம்பருக்கான பவர் நம்பர், அந்த பவர் நம்பர் எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஏ போர்டில் 2 அடிச்சிருக்காங்க, அதோட பவர் 7, 2 ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 7 அடிச்சிருக்காங்க, அதோட பவர் 2, 19 ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 4 அடிச்சிருக்காங்க, அதோட பவர் 9, ஒரு ரிசல்ட் ஆல்ரெடி 9 அப்படிங்கிறது தான் 4 அப்படிங்கிறதையே அடிச்சிருக்காங்க. அடிச்சிருக்க நம்பருக்கான ஃபுல் பவர் 729. உங்களோட கெஸ்ஸிங்ஸில் இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள். பவர் அடிக்கடி இப்போ திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால் பவர் நம்பர் உங்களோட கால்குலேஷனில் இருந்ததுன்னா எக்ஸட்ரா ஒன்று ஆட் பண்ணிக்கிங்க, தப்பு இல்லை. ஏன்னா பவர் அடிக்கடி இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏ போர்டில் 2 அடிச்சிருக்காங்க, ஸோ 2க்கு பவர் நம்பர் 7 வரக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும், எந்த மாதிரி நம்பர் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏபிசி சிங்கிள் போர்டுக்கான கெஸ்ஸிங்கில் நம்ம 3, 6 அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். ஏன்னா 3ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 2 அடிச்சிருக்காங்க, அடுத்ததாக 3 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்னு எடுத்திருக்கோம். அடுத்தது 6 அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணியிருக்கோம். பி போர்டில் 7 அடிச்சிருக்காங்க, அதோட பவர் 2 பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் 2 அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். அடுத்தது 6 எடுத்திருக்கோம். ஏன்னா 8 அடிச்சிருக்காங்க, அடுத்து 7 அடிச்சிருக்காங்க. சப்போஸ் அடுத்து 6 ப்ளே ஆகலான்னு 6 எடுத்திருக்கோம். சி போர்டில் 1, 6 எடுத்திருக்கோம். அவங்க அடிச்சிருக்கிறது 4ஆம் நம்பர். 4க்கு 1, அடுத்தது 6. 6 அப்படிங்கிறது ஏபிசி 3 போர்ட்லேயுமே நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு. ஸோ அதனால் 6 கம்பல்சரி ஆல் போர்டில் நம்ம எடுத்திருப்போம். ஏன்னா 3 போர்ட்லையும் இருக்கிறதுனால ஏதோ ஒரு போர்டில் கிளிக் ஆகலாம் ஒன்று. ஆனால் சி போர்டில் மட்டும்தான் 6 அப்படிங்கிறது பெண்டிங்கில் இருக்குது. ஏபியில் பெண்டிங்கில் இல்லை, அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா சார்ட்டை ரெஃபர் பண்ணிலேயே பார்த்துருப்பீங்க எந்த நம்பரில் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதையும். ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங்ஸில் 3, 6 அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். அடிச்சிருக்க நம்பர் 274. ஸோ 3 அப்படிங்கிறது ஏசி 2 போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. 6ஆம் நம்பர் சி போர்டில் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் நம்ம சிங்கிள் போர்டு பார்க்கலையே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏபிசி 3லேயுமே 6 அப்படிங்கிறது வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்னு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஆல் போர்டுக்கு 3, 6 அப்படிங்கிறத நம்மளோட கால்குலேஷனில் இருக்குது. ஏன்னா அந்த 7க்கு 3 அப்படிங்கிறது சம்டைம்ஸ் அடிப்பாங்க. ஸோ அதனால் 3 கொஞ்சம் எதிர்பார்க்கலான்னு தான் எடுத்திருக்கோம். உங்களோட கெஸ்ஸிங்கில் இந்த 2 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குதா, எந்த நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குதோ அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏபிபிசி ஏசி 2 போர்டுக்கான கெஸ்ஸிங்காக 36, 31, 63, 62, 61, 01, 05, 35, 52, 53 இதை எடுத்திருக்கோம். இங்கே இருக்க எல்லா நம்பருமே ஏபிபிசி ஏசி 3க்குமே காமனான நம்பர் தான். இதில் கலந்து எதுலேயோ ஒன்று வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். 3, 6 நம்ம ஆல் போர்டில் எடுத்துருக்கிறதுனால எல்லாமே கலந்துருக்கோம். அடுத்தது 5 அப்படிங்கிறதையும் இடையில மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா 5 கொஞ்சம் இது 7க்கு 5, அப்புறம் இந்த 2க்கு சம்டைம்ஸ் 5 அடிப்பாங்க. அப்புறம் 0 அப்படிங்கிறது ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த 01, 05 அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். சப்போஸ் சடனாக அந்த 2க்கு 0 அப்படி ப்ளே ஆகலாம் அப்படின்னு தான் அதையும் கொடுத்துருக்கோம். ஏபிசி ஃபுல் போர்டுக்கான கெஸ்ஸிங்கில் 621, 626, 613, 317, 393, 391, 563, 566, 561 இதுதான் ஃபுல் போர்டுக்கான கெஸ்ஸிங்காக நம்ம எடுத்திருக்கோம். 6 டபுள்ஸும் கொடுத்துருக்கோம். 566. ஏன்னா நம்ம 3 போர்ட்லையும் எடுத்திருக்கோம். டபுள்ஸ் கிளிக் ஆகலாமா அப்படிங்கிறதுக்கான தான் டபுள்ஸும் கொடுத்துருக்கோம். நீங்களும் எடுத்திருக்க கெஸ்ஸிங்கை கம்பேர் பண்ணி பாருங்கள். சார்ட்டும் முன்னாடி கொடுத்துருக்கோம், ரெஃபர் பண்ணுங்கள்.
ஏன்னா பெண்டிங் நம்பர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் கெஸ்ஸிங்ஸ் கொஞ்சம் அப்படியே நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான நேற்று கிளிக் ஆகலை. பெண்டிங் நம்பர் இருக்கும்போது கரெக்டாக எந்த மாதிரி ப்ளே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், குட் லக்.